Hi friends, welcome to Chennai Food. இறாலை வச்சு ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்டான இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இறால் பிரியாணி செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துருக்கேங்க. இறாலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணேன், அதனால அங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒட்டிட்டு இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய் தூள். 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நம்ம இதிலே சேர்க்கும் பொழுது டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக தான் சேர்க்கிறேன். குட்டி ஸ்பூன்ல நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இறாலில் பார்த்தீங்கன்னா மசாலா பிரியாணி மசாலா சரியாக இறங்காது, அதனால் இந்த மாதிரி நம்ம ஊற விட்டு செய்யும் பொழுது மசாலாலாம் நல்லா இறங்கிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மேரினேட் பண்ணியாச்சு, இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ரைஸை வடித்து போட்டு தாங்க செய்ய போகிறோம். ரைஸ் வேக வைக்கிறதுக்காக நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம், அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் குட்டி ஸ்பூனுங்கிறதுனால ஒரு 2-3 ஸ்பூன் அள்ளி ஊற்றுறேன். ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், அதை 2ஆக பிச்சு போட்டுக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். பாஸ்மதி அரிசியை நான் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு அப்புறமா ஊற வைங்க. இந்த ரைஸையும் இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்த உடனே ஒரு தடவை இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. தண்ணி நல்லா பொங்கி வர ஆரம்பித்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்தில் நமக்கு ரைஸ் வெந்துடும். 90% வெந்தால் போதும். ரைஸை சேர்த்து விட்டு ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. ரைஸ்லாம் நல்லா நீளமாக வந்திருக்கு. உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ரைஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு அப்படியே நசுக்கி பாருங்கள். 90% வெந்தால் போதும், ரொம்ப கூழு மாதிரி நசுங்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நெட்டாக தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் வடித்து விட்டுருக்கேங்க. உங்கள்கிட்ட ஸ்ட்ரைனர் இல்லைன்னா நீங்கள் வடித்தட்டு போட்டு கூட சாதம் வடிக்கிறப்போல வடித்து விட்டுக்கலாம். இதை அப்படியே ஆறட்டும், நம்ம இதை கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். இறாலை மேரினேட் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செய்யும்பொழுது சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த இறாலை இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா செவக்க விடணும்லாம் அவசியம் கிடையாது, இறால் நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான் இந்த ஃப்ரை பண்ணுறோம் நம்ம. உங்களுக்கு அதிகமான இறால் இருந்ததுன்னா நீங்கள் 2 பேட்சாக கூட போட்டுக்கோங்க. எனக்கு ஒரே டைமுக்கு எனக்கு கரெக்டாக வருது, எண்ணெயில் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட முடியுது. நான் எல்லா இறாலுமே இதில் சேர்த்துட்டேன். ஒரு பக்கம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா நான் திருப்பி விட்டுடலாம். ஒரு சைடு வெந்த உடனே இறால் எல்லாத்தையுமே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல நிறம் மாறுற அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வேகிறதுக்காக தான் இறாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ இந்த இறால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாது, இதை நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு இறால் பிரியாணியில் சேர்த்து விட்டுக்கலாம். உரிச்ச இறால் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேங்க. இறால் பிரியாணி செய்கிறதுக்காக நான் பிரியாணி பாட்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் பிரியாணி பாட் வச்சுட்டேன். இந்த இறால் பொரிச்ச எண்ணெயை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிரியாணி தாளிப்புக்காக ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கடல் பாசி, இது எல்லாமே நல்லா பொரியட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததாக நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் அந்த அளவுக்கு நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க.
இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. தக்காளியை நல்லா வதங்கணும், நல்லா இழைய வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுக்கலாம், மீதி நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக புதினா இலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு வதக்குனாலே போகிறோம், இலை தான் ஈஸியாக வதங்கிடும். புதினா கொத்தமல்லி நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ பிரியாணி மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுவும் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ரைஸ்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம், இறால்லையும் சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம தயிர் சேர்த்து விட்டுடலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக பொரிச்ச இறாலை அதில் சேர்த்து விட்டுடலாம். அதில் இருக்கக்கூட அந்த எண்ணெயை கூட அதில் வடித்து விட்டுடுங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைன்னா நீங்கள் இப்போயே சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இப்போ அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸில் இருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலையை எடுத்துருங்க, நமக்கு வேண்டாம், வாசனைக்காக தான் இதை சேர்த்து விட்டோம். இந்த ரைஸை இப்போ அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் ரைஸு. ரைஸ் சேர்க்கும் பொழுது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். ரைஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே தம் போட்டால் அந்த உப்பு காரம்லாம் அந்த ரைஸில் அந்த அளவுக்கு ஏறாது. அதனால் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு தான் நம்ம தம் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் பாருங்கள், ரைஸ்லாம் உடையில. இப்போ கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். நான் சின்ன லெமன் எடுத்ததுனால ஒரு ஃபுல் லெமன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெரிய லெமன் எடுத்தீங்கன்னா 1/2 லெமனே போதுமானதாக இருக்கும். மறுபடியும் ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுடலாம். லெமன் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரைஸும் நல்லா உடையாமல் வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி மீதி இருக்கக்கூடிய அந்த புதினா கொத்தமல்லி அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் நம்ம பார்த்திங்கன்னா கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலை, அதனால் நம்ம இறால் வறுத்த அந்த எண்ணெய் இருக்குது அதை தான் நம்ம கலருக்காக சேர்த்து விட போகிறோம். லைட்டாக அதை மேலே அப்படியே சேர்த்து விட்டுடலாம். ஃபுட் கலர்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை, இந்த எண்ணெய் சேர்த்து விட்டாலே நமக்கு ரைஸில் இன்னும் நல்லா கலர் கிடைக்கும். இப்போ டைட்டாக மூடி போட்டு விட்டுடலாம். பாட்டமில் பார்த்திங்கன்னா நீங்கள் தவா வச்சுருங்க. தவா வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த பேனை நம்ம வைக்கணும். பாருங்கள், நான் தவா வச்சுட்டு அது மேலே இந்த பேனை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிரியாணி நான் 5 நிமிஷம் தம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் தம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கலரிட்டு சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஏற்கனவே நம்ம ரைஸை வேக வச்சு தான் சேர்த்தோம், இறாலையும் நம்ம பொரிச்சு தான் சேர்த்தோம். ரைஸ்லாம் ஒன்று கூட உடையாமல் நல்லா முழுசாக வந்திருக்கு. அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்குது. திறக்கும் பொழுதே நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இறால் வாங்கி இதே டைப்பில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த இறால் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.